ஆக்சுவலா நிறைய முஸ்லீம் நண்பர்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய சாரியா ரூல் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொன்று வந்து எப்படி அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் எக்கனாமியோட குரோத்தோட பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஒரு சம்டைம் பிஃபோர் வந்து 0.5 ட்ரில்லியன் இருந்துச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4 ட்ரில்லியன் ஆகுது. அப்ப இதனுடைய growth வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அது வந்து கரெக்டான முறை கிடையாது. இப்ப உங்களுடைய பார்ட்டிசிபேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சாரியா கம்ப்ளைஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ரிலேட்டட் இருக்காது, ஃபைனான்சியல் ரிலேட்டட் இருக்காது, ட்ரிங்க்ஸ் கம்பெனி இருக்காது, டொபாக்கோ கம்பெனி இருக்காது, கேம்பிளிங் கம்பெனி இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரூல்ஸுக்கு என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே போயிடும். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இதை தவிர வந்து அந்த கம்பெனி வந்து அதிகமான கடன் வாங்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் செக்லிஸ்ட் இருக்கோ அந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அதுக்கு உண்டான குவாலிஃபை பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப அந்த ஒரு ஃபண்டு சொல்றேன் பாருங்க. அந்த ஃபண்டு ஒரு ஃபண்டோடைய பேர் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நிப்பான் இந்தியா ETF சாரியா பீஸ். இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனி எல்லாம் பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனி எல்லாமே வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இருக்குது, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது, சன்ஃபார்மா இருக்குது, HCL டெக்னாலஜி இருக்குது, அல்ட்ராடெக் இருக்குது, டாடா மோட்டார்ஸ், ட்ரெண்ட், ஏசியன் பெயிண்ட், டாடா டெக் மஹிந்திரா. ஸோ இந்த கம்பெனிகளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீ ரெக்வஸ்ட்டுக்கு உண்டான சாரியா ப்ரீ ரெக்வஸ்ட்டுக்கு உண்டான எல்லாமே வந்து மீட் ஆகும். அப்ப ஒரு ஃபண்ட் வந்து ஈஸியான முறையில சாரியா கம்ப்ளைஸ் பண்ணக்கூடிய கம்பெனியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஈஸியான வே.